டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டெல்லி பிரசாத் வந்து எங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்னால் அது டெல்லி பிரசாத் தான். அவர் வந்து இந்த வேலை தான் பண்ணுவார்னு கிடையாது, அவர் எல்லா வேலையும் பண்ணுவார். அவருக்கு நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் ஒரு டைரக்டராக இருக்கோம், நான் பிரேம் எல்லாருமே இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் டெல்லி பிரசாத். ஆக்சுவலி நாங்கள் மட்டுமே இல்லை, இன்னும் நிறையா பேர் இந்த டீமில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா டெல்லி எல்லாருக்கும் அவ்வளோ பண்ணியிருக்காரு. மெயினாக விஜய் சேதுபதி. ஏன்னா டெல்லி பேசுகிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சரியலிஸ்டிக்காக இருக்கும், அது சில பேருக்கு புரியாது. விஜய் சேதுபதி வந்து அதை கரெக்டாக டெல்லியை ஞாபகம் வச்சு அவர் சொல்கிற கதையை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெல்லியை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு நான் உனக்கு படம் பண்ணுறேன்னு சொன்னார், அதே மாதிரியே பண்ணிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். சரி, ரொம்ப தேங்க்ஸ். அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக வருன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக சூப்பராக வரும். தேங்க்ஸ். வணக்கம். ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்கு முதல்ல எப்படி உள்ளே வந்தேன்னா, யாராவது ஒரு கேமராமேன் ரெஃபர் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். கடைசியில் நான் தான் இப்போ கேமராமேனாக பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு 3 காரணம் இருக்குது இந்த படம் பண்ணுறதுக்கு. ஒன்று அஃப்கோர்ஸ் டெல்லி, ஏன்னா அவன் என்னோடய ஜூனியர், ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு பக்கத்து வீடு அவன் தான். ஸோ அது ஒரு பெரிய ரீசன். லலித் சார் 96 படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்த விட விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ அதுவே எனக்கு போதுமானது. ரொம்ப நன்றி. Take 3. I hope in the film I don't have to do 3 and 4 and 5 takes. Okay, so I'm really happy to be here back in Chennai. Very special city and very special film. I've been dying to work with Vijay Sethupathi sir, and I've seen his work, and I hope some of his brilliance rubs off onto me. I remember when we were shooting for Chekka Chivantha Vanam, I used to come and sit on stage and just, not stage, on set, and just like stare at what he was doing and hope that some of it by osmosis enters my system. So I'm really looking forward to it. It's going to be a huge challenge matching up to him, and I hope I can manage even a bit, and I hope I get to learn a lot. I want to congratulate you, your first film, and I'm really looking forward to working with you. And 7 Screen Studios and Viacom 18, thank you for having me here, and I really look forward to start shooting again. And I hope to have all the love that you guys always give me. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரொம்ப நன்றி. இவரை பற்றி சொல்லிடுறேன். டெல்லி பிரசாத் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தோட காஸ்டிங் டைரக்டர். எனக்கு அப்போ தான் டெல்லியே தெரியும். ஆல்மோஸ்ட் 2010லேருந்து எனக்கு டெல்லியே தெரியும். ரொம்ப புத்திசாலியான, சென்சிபிளான ஒரு ஆள், பொறுமையான ஒரு ஆள். டெல்லியோட ஐடியாஸ் எப்பவுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். அவர் யோசிக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 4-5 கதை சொன்னார். இந்த கதை தான் ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. இவர்கிட்ட இன்னொரு ரொமான்டிக் ஸ்டோரி இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் பிடிச்சிருந்தது, இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெல்லியோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவங்க அந்த வான் வருவான் சாங்கோட பெரிய ஃபேன். அவங்க சூப்பராக பாடுவாங்க. ஒரு ரகுமான் சாரோட ஒரு கச்சேரி என்ன அதானே சார், அதில் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க. நான் பல முறை பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்த்திபன் சார், தேங்க்ஸ் லாட் சார். நானும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச நிறையா மனுஷங்க இருக்காங்க. பிரேம் சார் திரும்பி சினிமாட்டோகிராஃபர் வருவார்னு சொன்னது எனக்கே ஒரு 4 நாள் மட்டும் தான் சொன்னாங்க. அவர் திரும்பி ஒர்க் பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பாலாஜி வந்தது. ஸோ மொத்தமாகவே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். வணக்கம் தலைவர், இப்போ தான் வரீங்களா? காலைல வந்துட்டிங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து அத்தனை பேருக்கும் மிக்க ஸோ இங்கே வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக லலித் சாருக்கு. லலித் சார் வந்து உங்களுக்கு இவரை பார்த்தா என்ன தோணுதுன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன். நிஜமாக டெசிஷன் மேக்கிங்கில் வந்து கிங். இது அவ்வளோ யோசிப்பாப்பில், ஆனால் முடியே கொட்டாது. அவ்வளோ யோசிப்பார். நான் சொல்கிறேன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக யோசிப்பார். பட் ரொம்ப தங்கமான மனுஷன். என் கூட 96 இவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணார். ஸோ அவரோட நான் ஒர்க் பண்ணல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பட்டாசு யார் வெடித்து ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க மேலே நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன்னு மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் மிக நன்றி 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 நன்றி. பிரேம் எப்படி இருக்க? ஓகே. அனைவருக்கும் பெரிய மாலை வணக்கம். அவ்வளோ பெரிய மாலை போட்டாங்க. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 1979 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு
பெரியவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வராரு. வந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷமாக குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குறையை சொல்கிறாங்க. சொன்னால் அவங்க என்ன செய்கிறாருன்னா, இந்த அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வேண்டி அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 40 வருஷம் கழித்து மறுபடியும் 2019 மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெரியவர் வராரு. வந்து பார்த்தா 40 வயசுலேருந்து 40 குழந்தைங்க. வதன்னு ஒரு வருஷம் கூட நிறுத்த முடியல அந்த குழந்தைங்கள. என்னம்மா இவ்வளோ குழந்தைங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க, அத்திவரதர் கொண்டு போய் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா குழந்தைங்களை நிறுத்தவே முடியல, வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பிறந்துட்டே இருக்கு. சரி, இப்போ எங்கே உங்கள் புருஷன் எங்கே அப்படின்னா, மறுபடியும் அத்திவரதர் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த எலுமிச்சம்பழத்தை மறந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தை பிறக்கிறது நிற்குன்றதுனால இப்போ அவர் அங்கே போயிருக்காருன்னு. இது எதுக்காக சொல்லுன்னா, இன்னொரு 40 வருஷத்துக்கு விஜய் சேதுபதியோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இது கொஞ்சம் மிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அவர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அதித்திக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னா அப்புறம் நமக்கு எவ்வளோ பிடிக்கும். அதித்திக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளும் தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்போம். எப்படின்னா அவருடைய அந்த இயல்பான நடிப்பு. இங்கே மேடையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறது அது எல்லாமே இதை விட இயல்பாக ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் சார். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்களும் அந்த மாதிரி அந்த பாட்டை அப்போ பார்த்துட்டே இருந்திருக்கீங்கன்ட்டு. அவங்க செட்டில் வந்து உங்களை ஸ்டேர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, நீங்கள் அந்த பாட்டை பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. அது ரெண்டுமே இப்போ தெரியுது. அதான் சரி, நாங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் பேராக நடிக்கிறது அந்த ஸ்டாராக இருந்ததுக்கு கரெக்டான ஒரு விஷயமா தோணுது. அப்புறம் அதித்தி பேசும்போது எல்லாரும் மியூசிக் நீங்கள் அவங்க பேசுகிறது அப்படி மியூசிக் மாதிரி இருக்குது. அதனால் மியூசிக்கை கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இது சும்மா ஒரு வைக்கிற ஐஸ் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த துக்ளக் தர்பார் டைட்டில்லையே ஒரு லக் இருக்குது. லக் இருக்குது, ப்ரொடியூசருக்கு. அதே மாதிரி பார்னு முடியுது. பாரில் எவ்வளோ கிக் இருக்குமோ அவ்வளோ கிக்கு வந்து இந்த படத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, டைரக்டர் அவர் மிஸ்டர் டெல்லி வந்து எனக்கு கதை சொல்லும்போது மறுபடியும் ஒரு நானும் ரவுடிதான் மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு ஃபீலிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டைரான ஒரு ஃபில்மு. எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். இந்த துக்ளக்ன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இந்த படத்துக்குள்ளே நான் வரத்துக்கு முன்னாடி இந்த துக்ளக் தர்பார் டைட்டில் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்துக்குள்ளே நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மிஸ்டர் பிரேம், பாலாஜி தரணிதரன் அவங்கெல்லாம் இந்த டீமில் இருக்கிறதுனால இந்த படத்தோட கிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி லலித் சார் வந்து 96 படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே யார் அவர் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது? ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான படம். அது அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆக்குனது லலித் சாருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி பயங்கர புத்திசாலி. நான் கூட ஒரு 4-5 கதை சொல்லியிருக்கேன், என்ன அவர் செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அவர் யோசிச்சு பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பாருன்னு. அதே மாதிரி இந்த தர்பாருடைய தளபதி திரு அருண் வந்து எந்நேரமும் இந்த ப்ரொடக்ஷனுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியராக ஒரு ட்ரை பண்ணுற மனிதர். ஸோ அப்படி இந்த டீமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். மறுபடியும் நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.